ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம 2 வகையான பிரியாணி மசாலா பவுடர் வீட்டிலே எப்படி அரைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 வகையான பிரியாணி மசாலா பவுடர்ஸும் நம்ம வீட்டில் அன்றாடம் அடிக்கடி செய்யக்கூடிய பிரியாணி வகைகளில் ஒன்று தான். ஒன்று வந்து முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி மசாலா பவுடர், இன்னொன்று வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா பவுடர். இது ரெண்டுமே வந்து நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து 2 வகையான கிரேவி மசாலாஸும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு மசாலா வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. இந்த செட்டிநாடு மசாலா நீங்கள் நான் வெஜிடேரியன் கிரேவிஸ்க்கு அப்புறம் முட்டை மசாலா செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, ஜீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சமாக வந்து இதில் வெந்தயம், ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய். இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து செட்டிநாடு மசாலா பிரியாணிக்கு எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றது வந்து தனியாக பார்க்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம கிரேவிஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பைசஸ் இதில் இருந்துச்சுன்னா போதும். 2லேருந்து 3 காஞ்ச வத்தல் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்தில் அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும் நம்மளுக்கு. இந்த மசாலாலாம் நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த ரெசிபி செய்கிறோமோ அந்தந்த ரெசிபி செய்யும்போது மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பேக்கெட் மசாலா இல்லையே அப்படின்னு கவலைப்படாமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஹோல் ஸ்பைசஸ் வச்சு சூப்பரான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்து நம்ம பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செட்டிநாடு மசாலா வந்து தயாராகிடுச்சு. இது நீங்கள் யூஸ்வலாக செய்கிற வெங்காயம் தக்காளி தொக்கு, அப்புறம் வந்து முட்டை மசாலா தொக்கு, அதுக்கப்புறமா வந்து சனா மசாலா போட்டு ஏதாச்சும் நீங்கள் செட்டிநாடு ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மசாலா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இது நீங்கள் நார்மலாக செய்கிற கிரேவிஸில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு வந்து நல்ல ஸ்பைஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மசாலா பவுடர் யூஸ் பண்ணி நீங்களும் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளை குருமாக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஸோ வெள்ளை குருமா ரெசிபி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஹோட்டல் ஸ்டைல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாஸில் தேங்காய், கசகசா, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா தேங்காய் இல்லாமல் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்போ இந்த ரெசிபி செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் தனியாக வந்து தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்து அரைச்சும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வெள்ளை குருமா ரெசிபி வந்து வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வெள்ளை குருமா மசாலா வந்து நீங்கள் சிக்கன் கிரேவிக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து நார்மலாக நம்ம செய்கிற முட்டை மசாலாவுக்கும் வந்து இந்த வெள்ளை குருமாவுக்கு யூஸ் பண்ணுற மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் மசாலாவை இப்போவே வந்து குருமாவில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால தேங்காய் போட்டு அரைச்சிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மசாலாவும் ஒரு பிளண்டர் ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கசகசா நம்மளுக்கு அரைப்படையாது அப்படின்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளை குருமாக்கு தேவையான மசாலா வந்து இங்கே தயாராகிருச்சு. இந்த மசாலா வெஜிடபிள் குருமாக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. இது நம்ம வந்து சிக்கன் வெள்ளை குருமா செய்யறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மட்டனோட வெள்ளை குருமா நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த மசாலாவை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தேங்காய் இல்லாமல் வெறும் ட்ரை ஹோல் ஸ்பைசஸை மட்டும் அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறமா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்பையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெள்ளை குருமாக்கு தேவையான மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம வந்து பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரியாணி மசாலா முஸ்லீம் ஸ்டைல் அப்படின்றதுனால நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் இதுக்கு தேவைப்படாது. வெறும் பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் இருந்துச்சுன்னா போதும். இதை நீங்கள் வறுத்து அரைக்கணுமா அப்படின்றதும் கிடையாது. இதை வெறும் நீங்கள் வந்து ஒரு பிளண்டர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அளவு மட்டும்தான் வந்து கொஞ்சம் மாறுபடும். அளவு பார்த்தீங்கன்னா இங்கே நான் பட்டை, கிராம்பு ரெண்டுமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பட்டை மட்டும் ஒரு ஸ்டிக் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கிராம்போடு சேர்த்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து நான் 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுமோ அதுதான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த அளவுக்கு பட்டை கிராம்புக்கு ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஏலக்காய் வேண்டாம்.
இதை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸ் பவுடரை அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிரியாணி மசாலா முஸ்லீம் ஸ்டைல் தயாராகிருச்சு. இந்த மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ நீங்கள் வந்து முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மசாலா தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதே வந்து நான் நிறைய பிரியாணி ரெசிபீஸில் ஹோல் ஸ்பைசஸாகவே சேர்த்துருப்பேன். பிரியாணி மசாலான்னு தனியாலாம் சேர்த்தே இருக்க மாட்டேன். ஸோ இந்த தடவை வந்து நாங்கள் ஒரு நோம்புக்கு வந்து இந்த தடவை பிரியாணி மசாலா அரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இந்த சண்டே. ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணதான் இந்த மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பவுடரை அரைச்ச பட்டை கிராம்பு ஏலக்காவை வந்து நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வந்து அதை சாட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து ப்ரிப்பேர் பண்ண பிரியாணி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசியும் 2 கிலோ அளவுக்கு சிக்கனும் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த பிரியாணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல சுவையாகவும் இருந்துச்சு. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற வீடியோ கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிரியாணி மசாலா இப்போ எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். இது வந்து ஒரு ஸ்டைல் பிரியாணி. இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செட்டிநாட் ஸ்டைல் பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக செட்டிநாட் ஸ்டைல் அதாவது தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலா எப்படி தயார் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுற மசாலாவுக்கு இங்கே நான் வந்து கொஞ்சம் ஸ்டார் அனீஸ், மராட்டி மூக்கு, அன்னாச்சி பூ, ஜாவித்ரி, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, மிளகு, சோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கிரேவிக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணாமோ அதோட அடிஷ்னலாக நம்ம பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய கொஞ்சம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து நம்ம தனியாக சேர்த்துக்க கூடாது. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து நம்ம தனியாக சேர்த்துக்காம பாக்கி இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பட்டை கிராம்பு, ஜாவத்ரி, அன்னாச்சி பூ, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து அது நல்லா ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரியாணி ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடியது. இந்த பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்ற ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளோட தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணிக்கு தேவையான மசாலா இங்கே தயாராகிருச்சு. ஸோ இந்த பிரியாணி வந்து நான் யூஸ்வலாகவே வந்து மட்டன் பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதே மட்டன் கொஞ்சம் வேக வைக்கும் போதே இந்த ஹோல் ஸ்பைசஸோட கொஞ்சம் நம்ம போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்ல ஸ்பைஸியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற பிரியாணி மசாலாஸ் எல்லாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.